சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நடிநாசனம் சேர் செல்விக்கு அரிதி என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகல கலாவலியே. அன்பிற்கினிய ஆருயிர் நண்பர்களே, முருகனுடைய திருவருளாலே தொடர்ந்து நாம் கந்தர் அலங்கார பாடல்கள் ஒவ்வொன்றாய் பார்க்கின்ற ஒரு பேற்றினை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் எண் 38. முதலில் பாடலை படிக்கிறேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்து கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். திருமுறாற்றுப்படையில கூட அது முடிஞ்ச உடனே பெண்பாக்கள் வரும். அதுல சொல்வார், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். இப்ப முருகனை நம்ம மனதார நினைந்தால் அவன் நினைத்த இடத்துல நம்மை காப்பான். அதனால வாழ்வில எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் இன்ப துன்பங்கள் கலந்துருக்கு. யாருக்கும் துன்பம் பிடிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு இன்பம் வந்ததுன்னா நம்மால் விளைந்ததுன்னு நினைக்கிறோம், துன்பம் வந்தா பிறரால் விளைந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா அருளாளர்கள் இன்ப துன்பமற்ற அந்த ஒரு இரண்டையும் கடந்த ஒரு நிலையை தான் நினைக்கிறாங்க. அப்ப அதனாலதான் ஞானிகளுக்கு எதை பத்தி இங்க வழி இல்லை. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்முடைய 7.5 சனி வந்துருச்சு, அதனால என்னை பாடாப்படுத்துது, இந்த கிரகச்சாரம் அப்படிலாம் சொல்றோம். ஆனா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த கோளா இருந்தாலும், எந்த வினையாக இருந்தாலும், கூற்றுவனே வந்தாலும் கவலை இல்லை. இப்ப எவ்வளவு கடுமையான இருட்டாக இருந்தாலும் காலையில சூரியன் வந்த உடனே இருள் தானாக மறைந்து விடுவதை போல முருகனுடைய திருவடிகளை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவன் நமக்கு எல்லா துன்பங்களையும் போக்குவான். மனித வாழ்க்கை இன்ப துன்பம் கலந்தது. இப்ப நம்மள ஒருத்தர் பலார்னு கணத்துல ஓங்கி கையில் அடிக்கிறார். அடிச்சது கையே, நம்ம போய் கையா நம்ம இது பண்றோம், அடித்ததற்கு ஒரு மூல காரணமா ஒருத்தர் இருக்கிறான். அதை போல நமக்கு ஒரு துன்பம் வந்ததென்றால் அதற்கு காரணம் அருளாளர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய பழம்-வினை. எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணம் வினைதான். இப்ப நாள்னு சொன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் அஸ்வினில தொடங்கி அது ரேவதிலையா முடியுது. அதே மாதிரி வினை, நல்வினை, தீவினை. கோள் அப்படின்னாக்க அந்த 9 கிரகங்கள், ஞாயிறு தொடங்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ராகு, கேது, இதெல்லாம் 9. இப்ப 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், இதுதான் ஆட்டி படைக்குது. இப்ப ஜோதிடம் இதை சுற்றிதான் வருது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் 2.25 நட்சத்திரம் வரும். 2 முழுமையான நட்சத்திரம், ஒரு கால் நட்சத்திரம். ஒரு நட்சத்திரனுடைய ஒரு பாதம், ஒரு நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கு. இதுக்குள்ளதான் அந்த 12 ராசிகள் அடங்குது. இந்த 12 ராசிகளை சுற்றிதான் 9 கோள்களும் சுழன்று வருகின்றன. இந்த கோள்கள் வருகிற பொழுது அந்த கிரக சஞ்சாரத்துல நமக்கு சில நேரங்கள்ல இப்ப 7.5 நாடு நடக்குதுன்னா துன்பம் வரும், இன்னும் நம்மளா வகுத்துக்கிறோம். ஆனா இந்த காலக்கணக்கெல்லாம் யாருக்குன்னா சாமானிய மனிதர்களுக்கு தான். நாம் தான் இந்த இன்ப துன்பங்களால துயர்படுகிறோம். அப்ப என்ன பண்றோம், எல்லாவற்றையும் போக்குகின்ற வல்லமை படைத்தவன் முருகன் என்று தெரிந்து விட்டால் நமக்கு பண்ணாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா நாள்னு எந்த விதமான அட்ஜெக்டிவ் இல்லாம இருக்கு. வினைதான் என் செய்யும், அதுவும் அட்ஜெக்டிவ் இல்லை. என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் இல்லை. ஆனா கொடுங்கூற்று என் செய்யுங்கிறார். அது இலக்கணத்துல இடைநிலை தேவம் சொல்றாங்க. ஒரு நல்ல நாளா இருந்தா நம்ம கவலைப்படுறது இல்லை, எனக்கு இது கெட்ட நாள், இது கெட்ட கோள், கெட்ட வினைன்னு சொல்றோம். இப்ப நல்வினை தீவினைன்னு இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு லாபம் வருது, சந்தோஷம் வருது, அந்த நாளை நம்ம நொந்து கொள்வதில்லை. ஆனா ஒரு நாள் நமக்கு துன்பம் வருகிறது, இழப்பு வருகிறது, ஐயோ எனக்கு கெட்ட நாள்னு சொல்றோம். அப்ப இந்த நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் இருக்கல, கடைசியில் இருக்க கொடுங்கூற்றை எடுத்து கொடுமையான நாள் என் செய்யும், கொடுமையான வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கொடுமையான கோள் என் செய்யும் என்று வகுத்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. எல்லாவற்றிலும் கெட்டது நல்லது இருக்கு. இந்த 3 பாத்தீங்கன்னா நாளும் வினையும் கோளும் நாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் துன்பம் பண்ணும். ஆனா இது எல்லாத்த விட கடுமையான துன்பம் என்னன்னாக்க கூற்றுவன். அவனுக்கு ஒரு மாற்றே கிடையாது.
இப்ப நமக்கு நல்லது கெட்டது கலந்து வருது. நல்ல நாள் இருக்கு, கெட்ட நாள் இருக்கு, நல்ல வினை இருக்கு, கெட்ட வினை இருக்கு, நல்ல கோள் இருக்கு, கெட்ட கோள் இருக்கு. ஆனா கூற்றுவன் வந்து கொடுங்கூற்றுவன் தான். அவன் வந்தா பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அதனால முதல்ல பாத்துக்கோங்க, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமேன்னு கந்தர் அலங்காரத்திலேயே ஒரு அருணகிரார் பாடுறார். அதனால முருகனுடைய திருவடிகளை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கும். நம்ம இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய ஐம்பொறிகள் தான். இந்த ஐம்பொறிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்ப துன்பமற்ற நிலையை அருளாளர்கள் அனுபவிக்கிறாங்க. நம்மளால அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய அனுபவம் என்பது ரொம்ப லிமிட்டட். நமக்கு வந்து அந்த உடல் பொறிகளால பெறுகின்ற இன்பத்தை தாண்டி ஒரு இன்பம் இருக்கு. அந்த துரிய நிலைன்னு சொல்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற இன்ப துன்பமற்ற ஒரு நிலை நமக்கு தெரியாது. அந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்யணுங்கிறாருனாக்க முருகனை நினைங்கிறார். எப்படி பண்ணாக்க இதுல 2 விதமான வர்ணனை இருக்கு. பாதாதி கேச வர்ணனை, கேசாதி பாத வர்ணனைன்னு இருக்கு. திருவடியில தொடங்கி திருமுடியில் கொண்டு போய் நிறுத்தினா அது பாதாதி கேச வர்ணனை. அது இல்லாம தலைமுடியில தொடங்கி கீழே பாதத்துல வந்ததுன்னா அது கேசாதி பாத வர்ணனைன்னு பேரு. இப்ப இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, முருகனுடைய திருவடியில தொடங்குறார். குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அவருடைய திருவடிகளில என்ன பண்ணிருக்கிறார்னாக்க சிலம்பு, சதங்கை, தண்டை, அவருடைய தாழ் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்காரு. அப்புறம் அவருக்கு 6 முகங்கள், அவருக்கு 12 தோள்கள், அந்த தோள்கள்ல கடம்ப மாலை போட்டிருக்காரு. அந்த கணக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன ஆகுனாக்க அதுவே ஒரு 27 வந்துடும். அவருடைய திருவடியில சிலம்பு, சதங்கை, தண்டை அதை அறிவிக்கின்றன. அது வந்து ஒரு 8 2 திருவடிகள், 2 சிலம்புகள், 2 சதங்கைகள், 2 தண்டைகள் 8, முகம் 6, தோள்கள் 12, கடம்ப மாலை 1, இதெல்லாம் சத்தீங்கன்னா 27 வருது. எப்படி நட்சத்திரங்கள் 27ஓ அதே போல இங்க 27 விஷயங்களை சொல்றார் அருணகிரிநாதர். இந்த 27 நம்முடைய நெஞ்சிலே நிலை நின்று விட்டால் அந்த 27 நட்சத்திரங்களை தாண்டி வேற எதுவும் கிடையாது. 12 அந்த ராசிகளை தாண்டி எதுவும் கிடையாது. 9 கோள்களை தாண்டி எதுவும் கிடையாது. கட்டாயமாக நமக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் தலைவன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான். சூரியன், சந்திரன் இருப்பான். ஆனா இவர்களுக்கெல்லாம் சூப்பர் தலைவர் யாருனாக்கா முருகன் தான். அவன் வந்து நம்முடைய வசமாகி விட்டான் என்று சொன்னால் எல்லா நாள்களும் அவனுடைய கட்டளைக்கு அடிபணித்து போகும். போய் இவனை துன்புறுத்தாத என்று முருகன் சொன்னா அதை தாண்டி எந்த நட்சத்திரமோ எந்த கோளோ எந்த வினையோ வந்து தொந்தரவு பண்ணாது. ஆகவே முருகனுடைய அந்த உருவத்தை மனதால் நினைந்து நினைந்து நாம் வந்து பயில வேண்டும் சொல்றாரு. அப்படி பண்ணணும்னா என்ன ஆகுனாக்க அது மனசுக்குள்ள நிலை பெறும். வரலாளர்களுக்கெல்லாம் அப்படிதான். அவங்களுக்கு வந்து எங்க நினைச்சாலும் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வத்தினுடைய உருவம் வருவதனால அவர்களுக்கு அச்சமே கிடையாது. நம்ம ஏன் நம்ம பண்றோம்னா நமக்கு வந்து நம்முடைய பக்தி எல்லாம் ஒரு விதமான போலி ஆச்சாரம் தான். நாம் என்ன பண்ணாலும் நாம் வந்து இவன் தான் சரணம் என்று முழுமையாக ஒப்பு கொடுப்பதில்லை. நமக்கு நம்முடைய ஆற்றல் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அது பலவீனமானதாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் வந்து நான் எனக்கு முழுமையா பண்ண முடியல. நன்றிய வரினும் தீதே விழகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பாரம் எனக்குள்ளவெல்லாம் உனதென்று அடித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமடம் என்று அபிராமி பற்று படார். நன்றே வந்தாலும் தீதே விளைந்தாலும் எனக்கு ஒண்ணும் பாரம் இல்லை, எல்லாம் உனக்குதான். நல்லது வருதா உன் தாழ்ல போட்டுறேன், கெட்டது வருதா உன் திருவடியில போட்டுறேன். ஆகவே நான் இதை குறித்தும் கவலைப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அதே போலதான் இவரும் சொல்றார். இப்ப எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் ராசிகளும் துன்பம் செய்வனவன் இன்பம் செய்வன இருக்கு. ஆனால் இவற்றை எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்ற ஒரே தலைவன் யாருனாக்க முருகன் தான். அவனை நினைந்து விட்டால், அவனை நெஞ்சிலே நம்ம கொண்டு விட்டால், அப்புறம் அங்க வர எப்படி சூரியன் வந்து விட்டால் இருள் மறைந்து போய்விடுமோ அதே போல எல்லா நாளும் நல்ல நாளாய். அப்படின்னா என்ன பொருள்? அந்த நாள்ல என்ன நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு இல்லை. இப்ப நம்ம எண்ணெயை பூசிக்கிட்டு தண்ணியில என்ன பண்ணோம்னா தண்ணியை ஒட்டாது. என்னைக்கும் தண்ணிக்கும் பகை என்பதை போல முருகனுடைய நாமத்தை ஒரு நீங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறீங்க, போட்டுட்டு நீங்க வந்து நின்னீங்கன்னா ஒரு குண்டு துடைக்குமா மார்ப? துடைக்காது. அதே போல முருக நாமத்தை அல்லது முருகனுடைய உருவத்தை நம் நெஞ்சிலே சுமந்து கொண்டால் பிறர் வந்து படுகின்ற துன்பங்கள் நம்மை தாக்காது. இப்ப ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் சமமான துன்பங்கள் விளைகிறது. ஒருத்தர் ரொம்ப அல்லல் படுகிறார், இன்னொருத்தர் அதனால் அல்லல் படுவதில்லை. என்ன காரணம்?
மனநிலை தான் காரணம். ஒருவர் முழுமையான பக்தி இல்லாம இருக்கிறார். முருகனுடைய உருவத்தை தன்னுடைய சிந்தையில ஏற்றாமல் இருக்கிறார். ஆனால் அப்படி இல்லாம நீங்கள் முருகனுடைய திருவடி தொடங்கி அவனுடைய திருமுடி வரை உள்ள குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். ஆக்சுவலா கம்பராமாயணத்துல ஒரு நல்ல இடம் வரும். அதுல என்னன்னாக்க கும்ப நம்ம இவன் திடீர்னு பார்த்து போச்சு பண்ணி ராமனை பார்த்து சூர்பனகை ஆசைப்படுற அவனை ரொம்ப அவன் மேல அவளுக்கு இனம் காண முடியாத மையல் உண்டாகிறது. அவ பார்த்த உடனே லக்ஷ்மணன் அவளுடைய மூக்க அறுத்துறான். உடனே இலங்கைக்கு போய் ராவணன்கிட்ட நான் சீதை அவ்வளவு பேரவளுடையவள் என்று சொல்லி அவளை பற்றி அவன் ரொம்ப விவரிக்கிறான். அதனால அந்த கேட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே ராவணனுக்கு சீதை மேல ஒரு காதல் உண்டாயிடுது. அப்புறம் இவ என்ன அப்படிப்பட்ட ஒரு சீதையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்க போனேன். ஆனா என்னுடைய மூக்க இலக்குவன் அறுத்து விட்டான் என்று சொல்றான். இவளுக்கு ராமன் மேல மையல், ராவணனுக்கு சிதையின் மேல மையம். இப்ப அதை ஒரு உருவெடி தோற்றம் என்று சொல்வார்கள். இப்ப என்ன பண்றான்னா, ஒரு நாள் ராவணனுக்கு ஏதோ பார்த்தா அவனுடைய பார்த்த ஒரு அழகான பெண்ணின் உருவம் மனசுல தோணுது. அவளை கூப்பிடுறான், சூர்பனையை கூப்பிட்டு, இவதான் சீதையா என்று கேட்கிறான். இந்த பாட சொல்றார், பொய் நின்ற நெஞ்சின் கொடியாள் புகுதாளை நோக்கி நெய் நின்ற கூர் வாழவன் நேருற நோக்கி நங்காய் மை நின்ற வாட்கண் மயில் நின்று என என் முன்னர் நின்றவள் ஆங்கோல் இயம்பிய சீதை என்றான். இப்படி ஒரு நல்லா டிஸ்கிரைப் பண்ணி இவதான் சீதையான்னு கேட்கிறான். ஆனா இவளுக்கு நெஞ்சில இருந்தது யாரு? ராமனுடைய உருவம். அதனால இவ அவன் சீத்தையை பற்றி சொல்கிற பொழுது இவள் மனசெல்லாம் இவள் மனக்கண் தோன்றியது யாருனாக்க ராமனுடைய உருவம். அதே போல அது ஒரு உருவடி தோற்றம் சொல்லுவாங்க. அதே போல அடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதும் அந்த முருகனுடைய திருவடி தொடங்கி அவனுடைய திருமுடி வரை அவனுடைய அந்த உருவத்தினுடைய அழகில் எழில் ஈடுபட்டு அவனே நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பால் நிறைந்து இருப்பதனால அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற சக மனிதர்கள் படுகின்ற இன்ப துன்பங்களால் உண்டாகின்ற பாதிப்பில்லை. ஆகவே முருகனை நாம் நினைந்து அவனை நெஞ்சில் கொண்டால் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்பதை போல இந்த நாளும் வினையும் கோளும் அந்த கொடுங்கூற்றும் நமக்கு எந்த துன்பத்தின் தர இவையெல்லாம் துன்பம் தர வல்லவை. ஆனால் துன்பம் தர வல்லவையாகி இவையெல்லாம் முருகனுடைய திருமுன்னர் செயலிழந்து போய்விடும். ஆகவே முருகனுடைய திருவுருவத்தை நெஞ்சிலே ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலையும் பொருளையும் சொல்கிறேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினேன். குமரேசருடைய 2 திருவடிகளும் அவற்றில் அணிந்திருக்கின்ற சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 முகங்களும் தோள்களும் அவற்றில் அணிந்த கடம்பு மலர் மாலையும் எனக்கு முன்னே தோன்றினால் கொடிய நாள் என்ன செய்யும்? கொடியத்திய வினைதான் என்ன செய்யும்? என்னை நாடி வந்த கொடிய கிரகம் என்ன செய்யும்? கொடுமையான கூற்றுவன் யமன் என்ன செய்வான் என்று சொல்லி பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல். நாம் வாழ்கிறோம், இறக்கிறோம், இதற்கிடையில பல இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அவற்றுடைய பாதிப்பு இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த நாளை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த கோடை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த நட்சத்திரத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் முருகனுக்கு அடங்கியவைதான். ஆகவே முருகனுடைய திருவடியில் ஈடுபட்டு அவனுடைய உருவத்தை நெஞ்சிலே நாம் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் துன்பங்களும் அற்று போய் எல்லாம் நாம் நல்வாழ்வு வாழலாம் என்கின்ற அருணகிரிநாத பெருமான் நமக்கு ஒரு நல்வழி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தோத்திர பாடல் இது. நான் எப்பொழுதும் இந்த பாடலை மனசுல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் தான். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன்னு நம்ம சும்மா ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு நாமே ஒரு ஆறுதல் சொல்வதை போல அமைந்த ஒரு அற்புதமான தோத்திர பாடல். அதில் ஒரு மனப்பாட பகுதியா இருக்கின்ற பாடல். இந்த பாடலை இந்த அளவில் நான் நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.